பிருந்தா சாரதி அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். வேட்பாளர் எழுத்தாளர் பிரேமா ரவிச்சந்திரன் அவர்கள். அன்பு நண்பர்களே, அருமை சகோதரர் பிருந்தா சாரதியுடைய தொட்டனை தூரும் மணற்கேணி என்கின்ற புத்தக வெளியீட்டு விழா இனிதாக துவங்கி இருக்கிறது. இங்கே நிறைய அன்பு சகோதரிகள்லாம் வந்திருக்கீங்க. அவங்க எல்லோருக்கும் பலத்த கைத்தட்டலுடன் மகளிர் தின வாழ்த்துக்களை நாம் சொல்லிக்கொள்வோம். காந்தி சொன்னார், சேரிட்டபிள் பிகின்ஸ் ஃப்ரம் ஹோம்னு. எல்லா தர்ம நியாயங்களும் வீட்டிலேருந்து தான் தொடங்குதுன்னாரு. அந்த வீடுங்கிறதுக்கு அந்த வீட்டை அலங்கரிப்பவர்கள் பெண்கள் தான். அவர்களை போற்றும் இந்த தினத்தை நாம் கொண்டாடி மகிழ்வோம். இந்த நாளில் ஒரு நல்ல மனிதனுடைய நூல் வெளியிடப்படுகிறது. பிருந்தா சாரதியை பற்றி சொல்லணும்னா, எங்கள் பத்திரிகை நான் விகடனில் இருந்தேன், அதற்கு பிறகு குமுதத்தில் இருந்தேன். ஒரு நாளும் அவர் கவிதை அனுப்பவே மாட்டார், நாங்கள் தான் கேட்போம். அதிலும் இந்த பத்திரிகை டெஸ்க் ஒர்க்கில் இருக்கோம் பாருங்கள், எங்களோட சிரமம் எங்களுக்கு தான் தெரியும். கவிதையை அனுப்பிட்டு நமக்கு தெரிந்தவர்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஃபோன் போட்டு என்னைக்கு வரும், லேஅவுட் எப்படி, யார் ஓவியம், மருது சார் போட்டால் நல்லா இருக்குமே, நொய்யின்னு அரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம நண்பர் பிருந்தா சாரதிக்கிட்ட நாங்களாக கேட்கணும். பத்திரிகை உலகத்தில் நாங்கள் 2 புத்தகம் வச்சுருப்போம். ஒன்று குட் புக்கு நோட்டு, இன்னொன்று பேட் புக்கு. யாருடைய கதை கவிதை கட்டுரையெல்லாம் போடக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட்டு, யாருடைய கவிதை கட்டுரையெல்லாம் போடலாங்கிற லிஸ்டில் இருக்கிற ஒரு அன்பு நண்பர் பிருந்தா சாரதி. அவர் சினிமாக்காரர் என்பதற்காக நாங்கள் அவர் கவிதைகளை வாங்கி போடுவதில்லை. அவர் மிகச்சிறந்த கவிஞர் என்பதனால், எங்கள் பத்திரிகைகளுக்கு பலம் சேர்ப்பதால் அவரிடமிருந்து தொடர்ந்து நாங்கள் கவிதைகளை வாங்கி பிரசுரித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெயகாந்தன் ஒரு தடவை சொன்னார், நல்ல புத்தகங்களுக்கு சிறகுகள் உண்டு, அவை பறந்து போய்விடும் என்றார். இந்த தொட்டனை தூரும் மணற்கேணி புத்தகமும் பறந்து போய்விடும், ஏனெனில் இது ஒரு நல்ல புத்தகம். சினிமாக்காரர்கள்லாம் நிறைய பேர் இப்போ கவிதை பக்கம் கட்டுரை பக்கம் நிறைய எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒன்றும் தவறு கிடையாது. இந்த மேடையே பாருங்களேன், ரயில்னு ஒரு படம் எடுத்தவர் தயாரிப்பாளர் வேடியப்பன். அற்புதமான திரைப்படங்களை நமக்கு தந்தவர் அண்ணன் லிங்குசாமி அவர்கள். வெயில்ங்கிற படத்தை நம்மளால் மறக்கவே முடியுமா? அற்புதமான படைப்பாளி சகோதரர் வசந்தபாலன் அவர்கள். இன்னும் தமிழுக்கு மகுடம் சூட்டிய படைப்புகளையெல்லாம் தந்த ஜோடி குரூஸ் மற்றும் அரசு அதிகாரிகள்லாம் குழுமி இந்த நூலை வெளியிடப்படுகிறது. சினிமாக்காரர்கள்லாம் இன்னைக்கு கவிதை பக்கம் இலக்கிய பக்கம் இருக்கிறதுனால தப்பு கிடையாதுன்னு சொன்னல. இந்த மேடையை பாருங்களேன், இதே வசந்தபாலன் சாரும் லிங்குசாமி சாரும் பிருந்தா சாரதியும் கலந்துக்கிட்ட ஒரு சினிமா ஃபங்க்ஷன் கற்பனை பண்ணி பாருங்க. என்ன ஆர்ப்பாட்டம், ஒரே ஜிகினாமலை. இதில் இப்போ ஏதோ 2-3 புஸ்வாடம் வேற வச்சு விட்றானுங்க மேடையிலேயே. அது கோலாகலமாக இருக்கும். அதெல்லாம் அவங்களுடைய பெரும் புகழுக்கும் பெரும் வருமானத்துக்கும். ஆனால் அவர்களுக்கு அமைதி தருவது இலக்கியம்தான் என்பதை உணர்ந்து அவர்கள் இன்றைக்கு மேடையில் அமைதியாக அமர்ந்திருக்கிறார்கள்.
நல்ல நண்பர்களை எல்லாம் பெற்றிருக்கிறார் பிருந்தா சாரதி. அவருடைய கவிதையுடைய தன்மையை மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெறேன். நம்ம அப்பாக்கள் காலத்தில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, மனிதர்களை நேசித்தார்கள், பொருளை பயன்படுத்தினார்கள். நான் சொல்றது 25 ஆண்டுகளுக்கு நம்ம அப்பா காலத்தில். இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, என்னையும் சேர்த்து சொல்றேன், நாம் மனிதர்களை பயன்படுத்துகிறோம், பொருளை நேசிக்கிறோம். இன்னொரு விஷயம், ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருத்தரை கூப்பிட்டு, எப்பா கொஞ்சம் நடிச்சு காட்டப்பா அப்படின்னா, என்ன போய் நடிக்க சொல்றீங்களா, போங்கன்னு ஓடி போயிடுவாங்க வெக்கப்பட்டு. ஏனென்றால் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்களுக்கு இயல்பாக இருப்பது எளிதாக இருந்தது, நடிப்பது கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கு என்னையும் சேர்த்து சொல்கிறேன், நடிப்பது நமக்கு எளிதாகிவிட்டது, இயல்பாக இருப்பது கஷ்டமாகிவிட்டது. இப்படியான சூழலில் தான் மனிதர்களுடைய உள் வக்கிரங்களை, போலி முகமூடிகளை வெளிச்சம் போட்டும் காட்டும் வகையிலே அற்புதமான இந்த புத்தகத்தை பிருந்தா சாரதி வெளியிட்டு இருக்கிறார். ஒரு பொன்மொழி உண்டு, இருக்கிறேன் என்பது செய்தி, இருக்கிறேன் என்பது செய்தி, இயங்குகிறேன் என்பது தலைப்புச் செய்தி. பிருந்தா சாரதி எப்போதும் தலைப்பு செய்தியாகவே இருக்கிறார். வாழ்த்துக்கள், நன்றி.